நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3-2-2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:24 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:43 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி. மேஷம் ராசினியர்கள் என்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. எனவே தோல்வியை கண்டு துவள வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கோங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுக்களை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. செயல் திறமை இன்று அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலையும் இன்று காணப்படக்கூடும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை நீங்க பாராட்டுவீர்கள். இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க, சமாளித்து வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். பெண்கள் முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படுங்க. பெண்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளை பற்றி மட்டும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகுங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவிருக்கட்டும். காதலுக்காக நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றும். காரியங்கள் ஓரளவு சிறப்படையக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். அதேபோல் மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் தயவு செய்து முன்கோபம் படுவதை விட்டுவிடுங்கள். காரியங்களை நிதானமாக செய்ய பாருங்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து கொள்ள வேண்டாம். மாற்று கருத்துடையோர் கண்டிப்பாக மனம் மாறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்க கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. பரணி. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு அவசர முடிவும் எடுப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய பார்ப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று அடுத்தவருடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மற்றவருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடும். கவலைகள் ஏறியது கண்டிப்பாக சரியாகிவிடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்காதுங்க. எதிலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். காரியங்கள் ஒரு பக்கம் கைகூடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. எதற்கும் அச்சப்படாதீர்கள். துணிந்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க.
ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் துணிச்சலுடன் சில பணிகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தனவரவு தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக மேம்படுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் கண்டிப்பாக நடக்கும். புத்திசாலித்தனத்தால் உடைய பொருளாதார நிலை சீராக மேம்படும். என்று பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. அதே நேரத்தில் செலவும் ஒரு பக்கம் குடிவிடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துணிச்சலும் இன்று ஏற்பட கொடுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதலும் சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. தொழில் சம்பந்தமாக நட்பு வட்டம் இன்று கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. பெண்களுக்கு இன்று நல்ல நாள், யோகமான நாள், அதிர்ஷ்டம் தேடி வரக்கூட நாள். பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை பொறுத்தவரைங்க சட்டென்று முடிவுக்கு வர முடியாமல் கொஞ்சம் குழம்பி போவீர்கள். காதல் நமக்கு சரி வருமா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் புரிதல் உணர்வை அதிகப்படுத்த வேண்டும். பேச்சாற்றலை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சாதிப்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக தோன்றுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். வருகின்ற தேர்வில் உங்களால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தனவரவும் தாராளமாக இன்று இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்பட கொடுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடைபெறக்கூடும். சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. லாபம் உங்களை தேடி வர கொடுங்க. துணிச்சல் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க முடியுங்க. ரோகிணி என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு இன்று சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமையுங்க. மிருகசிரிஷம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். உடைய பொருளாதார நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கூட்டும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கவலையை மறந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும். லாபங்களும் கிடைக்க கொடுங்க. மிதுனம் ராசி நேயர்கள். என்ற எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். தொழில் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிமையாக அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களால் இன்று நன்மைகள் ஏற்பட கொடுங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்க முடியுங்க. பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. நன்மை தீமை என்று கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. புதிய உத்வேகம் என்று பிறக்கக்கூடும். புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். செய்யும் பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலைகளை மறந்து இன்று நீங்க கண்டிப்பாக செயல்பட முடியுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இரவும் பகலும் போல் துன்பமும் இன்பமும் மாறி மாறி இன்று வரக்கூடுங்க. உங்களால கண்டிப்பாக இன்று முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியுங்க. இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது இன்னும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெண்கள் எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் பிரச்சனையை கொடுத்தாலும்
மாலை நேரத்திற்குள் பிரச்சனைகள் சரியாகும். மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று காதலில் உள்ளவங்க முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி செய்தால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியுங்க. வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக முயலுங்கள். வெற்றி வாகை சூடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு செய்தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெரியவர்களின் சந்திப்பு இனிமையாக அமைய கொடுங்க. எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்று இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து நன்மை காணும் நாளாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. திருவாதிரை. தாய் தந்தையாரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இறைவன் அருளால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வர கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிலும் ஈடுபடுத்தி வெற்றி வகை சூட முடியும். புனர்பூசம். நல்ல எண்ணங்கள் இன்று உருவாகக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பேச்சாற்றலும் இன்று வெளிப்படக்கூடுங்க. அனைவரிடத்திலும் இன்று நீங்க அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் தரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள் இன்று எதையும் யோசித்து பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. பொன் பொருள் சேர்க்கையை இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை எல்லாம் இன்று கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிலும் உங்களால் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குங்க. கவனமாக வேலைகளை செய்யுங்கள், அது முக்கியம். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. எதிலும் கவனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று கடகம் ராசினியர்கள் யோகமான நல்ல பலனை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் இருக்கும். தயவு செய்து முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதிலும் கவனம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக ஓரளவு அமைத்துக் கொள்ள முடியும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குங்க. நீங்கள் அணுகுமுறையில் மட்டுமே வெற்றி பெற முடியும். அது மட்டுமில்லை, பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து வெற்றி வகை சூடுவீர்கள். பெண்களுக்கு இன்று இனிய கனவுகள் மேலோங்க கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள பெரிய பிரச்சனைகள் எதுவுமில்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் சிறப்பாக செல்லக்கூடும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலைகளை நிதானமாக செய்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படிக்க வேண்டும், லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று வருகின்ற தேர்வுக்காக முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக
கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற சுக சௌக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரம் என்று சீர்பட கொடுங்க. திட்டமிட்டு இன்று சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, உடைய பொருளாதாரத்தை இன்று நீங்க சீராக உயர்த்திக் கொள்ள முடியுங்க. பூசம். நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூடுவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் தயவு செய்து நீங்க ஈடுபட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உடைய இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். இந்த நாள் மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றக்கூடுங்க. நட்பு வட்டம் என்று பெருக கூடுங்க. கடல் தாண்டி வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று லாபம் கிடைக்க கூடுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் உங்களால வெற்றி பெற முடியுங்க. துணிச்சலுடன் செயல்பட்டால் காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கவலை மறந்து செயல்படுங்கள், அது ரொம்ப முக்கியங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. பெருமிதம் கொள்ளும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. எதிலும் அவசரப்படாமல் சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர கொடுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பும் பிறக்க கொடுங்க. என்று மனசுக்குள் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் மட்டும் சிக்கிக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேற்படக்கூடும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்கக்கூடும். இழுபறியான காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். இறைவன் அருளால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். ஏற்றங்கள் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. எதற்கும் பயப்பட வேண்டாம். பெண்கள் என்று சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். எது சரி வருமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கடன் வாங்கியெல்லாம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு ஓட்டி செல்லுங்கள், அது முக்கியம். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ள வேண்டும். என்று மாற்றங்கள் ஓரளவு பெண்களுக்கு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குளறுபாடுகளும் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவும் பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். எதையும் ஆராய்ச்சி பண்ணி சரி வருமா சரி வராதா என்று யோசித்து சிறு வயது முதலே பழக பாருங்கள். எதையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. இறைவன் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லை, வருகின்ற தேர்வில் வெற்றி பெற முடியும். சிறு முயற்சி எடுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். இரவும் பகலும் போல் துன்பமும் இன்பமும் மாறி மாறி கிடைக்குங்க. பேச்சாற்றல் என்று வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எதிலும் யோசித்து செய்வது மிக நல்லது. பூரம். இந்த நாள் மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். தொட்ட காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும்.
திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பு உருவாகக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று ஆசைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். லாபம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். லாபத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்குள் சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்கம் கூடிவிடும். எதிரிகள் இன்று அடிபணிந்து செல்லக்கூடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடக் கூடும். நண்பர்கள் உதவி நன்மையை கொடுக்கும். பெயரும் புகழும் ஓங்கியிருக்க காலகட்டம் என்றே சொல்ல முடியும். புதிய பெண் சிநேகம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வீடு மனை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. உறவினர்கள் வருகை இன்றி இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். சுக சௌக்கியத்திற்கு கொஞ்சம் பங்கம் விலையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்தை எதிலும் வீணடிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடந்தேற கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியுங்க. சொந்த பந்தங்கள் வருகையினால் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக இன்று வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ஏற்றம் மிகுந்த நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் பெண்கள் எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து விடலாம். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தேனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். பேச்சாற்றலும் இன்று கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சுமூகமான உறவை இன்று வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். பெருந்தன்மையுடன் செயல்பட்டு வெற்றி வகை என்று சொல்ல முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் மூக்கை நுழைக்க வேண்டாம். யாருக்கும் தயவு செய்து நீங்க பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ண வேண்டாம். அஸ்தம் புதிய நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். தொட்டது ஓரளவு தொழுங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்களின் செயல்பாடுகள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்று கருத்து உடையோரிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை நீங்கி மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எதற்கும் அச்சப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். எல்லாம் சிரமங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சித்திரை கூடுமானவரை முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செயல்படுத்துவது மிக நல்லது. அடுத்தவரிடம் இன்று நீங்க யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். யாரை பற்றியும் கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக்க வேண்டாம். எந்த ஒரு பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள்
இன்று கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் சீர்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் சுக சௌக்கியத்திற்கு பங்க விளையும்படி இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த இனங்களில் பண வரவு தாமதப்பட்டு தான் வரக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை மட்டும் வெளிப்படுங்க. செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்று உறவினர் வருகை ஒரு பக்கம் இருக்கும். செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். யாரிடமும் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. வெற்றிக்காக இன்று கண்டிப்பாக நீங்க போராடுவீர்கள். உயர்மட்ட அதிகாரியின் நட்பு ஏற்படக்கூடும். உடைய சந்தேகங்களை மற்றவிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்கள் வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நேர்மையான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று மாற்று கருத்துடையோர். மனம் மாறக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெறலாம். என்ன ஒன்று, காதல மட்டும் கொஞ்சம் குழப்பம் அடைவீர்கள். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். செய்யும் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபம் தயவு செய்து பட வேண்டாம். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு மட்டும் செயல்பட பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேம்பட கூடுங்க. மாணவர்கள் எதையும் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. சுக சௌக்கியம் இன்றி ஏற்படக்கூடுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் கவனம் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். முடியும் பட்சத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. முயற்சி பண்ணுங்கள், திட்டமிடுங்கள். இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்குங்க. சுவாதி. இந்த நாள் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ளுங்கள். மாற்று கருத்துடையோரிடம் தயவு செய்து விலகி இருக்க பாருங்கள். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். இந்த நாள் நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றி ஏற்படக்கூடும். மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனமாக இருக்க பாருங்கள். நிதானமாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. திட்டமிட்டு இன்று காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் என்பது தயவு செய்து வேண்டாம். உயர்வான எண்ணங்களை இன்று நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். நாள்பட்ட நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இறை வழிபாட்டினை முழுமையாக நம்புவீர்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். தன்னம்பிக்கையும் இழந்துவிட வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். இதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதையும் தைரியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். என்ன ஒன்று, நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது ரொம்ப நல்லது. அவரிடம் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் பகை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. மாலை நேரத்துக்குள் மகிழ்ச்சி ஏற்பட்டு கொள்ளுங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொள்ளுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் கண்டிப்பாக அவசியம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். மற்றவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குங்க. இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் உதவிகள் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று பொறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு விவசாய தொழில் உள்ளவருக்கு நன்மை ஏற்படக்கூடும். விவசாய பொருட்கள் விற்று திருந்து ஓரளவு கையில் காசு பணம் புழங்க கூடுங்க. என்று பெண்களை பொறுத்தவரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
பெண்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று குடும்ப உறவுகள் பலப்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கூடுமானவரை ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட கொடுங்க. காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. எதிலும் அவசரப்படாமல் இருந்தால் காதலில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சந்தேக பார்வையை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வி கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு மாணவர்கள் வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழையுங்கள். சுலபமாக வெற்றி பெறலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று எதிலும் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட பாருங்கள். முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுத்தால் நல்லதுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். உயர்வான எண்ணங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாற கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரை பற்றியும் குறைகளும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் வெற்றியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தீய எண்ணங்கள் கண்டிப்பாக அடியோடு விலகி செல்லக்கூடும். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். கேட்டை என்ற நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். வேண்டாத வேலையில மட்டும் ஈடுபட வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சாதிக்கக்கூடிய வளம் இருக்கின்றது. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இந்த நாள் நீங்க உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது ரொம்ப நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது கூட மிக சிறப்பாகத்தான் இருக்க கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். தொலைதூர நல்ல தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உற்சாகத்தை ஏற்படுத்தும். மனைவியிடம் அன்பு வெளிப்படுத்துவீர்கள். மன மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்கள் உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆன்மீக சிந்தனை ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. மனசுக்குள் இருந்த குழப்பம் நீங்கி தைரியமும் உங்களுக்கு பிறக்கக்கூடும். போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒரு பக்கம் அமைதியும் உங்களால் நிலவு ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றியாக அமையக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு உங்களுக்கு கல்வியும் அமையக்கூடும். மாணவர்கள் முழு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம்
பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று பண வரவால் ஓரளவு மனமகிழும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. எதிலும் இன்று உங்களுக்கு புதிய உத்வேகம் பிறக்கக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. போராட்டம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தடையாக இருந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தடைகள் ஓரளவு கண்டிப்பாக நீங்கிவிடும். போக்குவரத்தில் கவனத்தை பின்பற்ற வேண்டும். பண வரவால் என்று மனம் மகிழுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆர்வமுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பம் நீங்கி கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க கொடுங்க. உத்திராடம் நல்ல எண்ணங்கள் என்று உருவாகக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபட முடியும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். சொக்க தங்கமாகவும் காணப்படுவீர்கள். ஓய்வுக்காக இன்று கொஞ்சம் நீங்க வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. நண்பருடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய சூடும் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்பட கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணம் முடியும் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்க கொடுங்க. சினத்தை குறைத்தால் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். சக பணியாளர்கள் மூலம் என்ற உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் என்று பிறக்க கொடுங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலையும் காணப்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலையும் ஒரு பக்கம் விலகி செல்ல கொடுங்க. கூடுதல் முயற்சியால் இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து நீங்க எடுத்து வெற்றி வாகை சூட முடியுங்க. செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நல்ல புரிதல் உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே முடியக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், எளிதில் ஜெயித்து விடலாம். இன்று பெண்களுக்கு மனக்குறையா இருந்த காரியம் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். கண்டிப்பாக காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இன்று ஆலய வழிபாட்டினை மேற்கொண்டு மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது, நிம்மதி ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு மிக சிறப்பாக செல்லும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. வருகின்ற தேர்வில் உங்களால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க பெற்று வெற்றி வாகை சூட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்கும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணம் உடையும் கொஞ்சம் இருக்கும். யாரையும் நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குடும்பத்தில் உற்சாகம் என்று பிறக்க கொடுங்க. சினத்தை குறைத்துக் கொண்டு சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கும் இன்று சென்று வருவீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்தால் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாள் ஓரளவு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. திருவோணம் கடுமையான சூழல் இருந்தது மாறிவிடும். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். உற்சாகத்துக்கு என்று குறைவிருக்காது. பணம் முறை மட்டும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். தயவு செய்து பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும்.
முழு முயற்சிகளால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். தடை ஏற்படுத்திய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வியாபார வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நீண்ட தூர பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுடைய திறமையால் கண்டிப்பாக பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். வாழ்க்கையில் கடினப்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். செலவுகளை மட்டும்தான் நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். பண வரவால் ஓரளவு மனம் மகிழுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடையும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். குழந்தைகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மருத்துவ கவனிப்பு தேவைப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டுகள் பெறுவது கடினம்தான். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் ஓரளவு சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்குங்க. பழைய பாக்கிகள் கடைசி நேரத்தில் கூட வசூலாகிவிடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடி எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படும். கடந்த 2 நாட்களாக இருந்த மன கஷ்டம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பெண்கள் இன்று மன கவலையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது. காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயித்துவிட முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். போக்குவரத்தில் நீங்க கவனத்தை பின்பற்ற வேண்டும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் என்று பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. முகப்பொலிவும் அழகும் என்று கூடுகின்றது. நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் முற்போக்கு சிந்தனையை வெளிப்படுத்தி இன்று வெற்றிகரமான வாழ்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டாத்தி என்று வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கிவிடும். போக்குவரத்தில் கவனத்தை பின்பற்ற வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில கொஞ்சம் எழுந்ததும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். தடைகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். திறமையாக எதிலும் ஈடுபட முடியும். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வர கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் விருத்தி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இன்னும் உங்களுக்கு முழுமையாக முடியவில்லை இருக்கின்றது. பண வரவால் மனம் மகிழும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். முழு முயற்சியால் மட்டுமே காரியங்களை வெற்றி பெற முடியும். மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். மனம் கொஞ்சம் களிப்படைய கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்ட முடியுங்க.
வங்கியில் கேட்ட கடன் உதவி கூட கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் வெளியிடங்களில் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது சிறப்பு. தொலைநோக்கு சிந்தனையுடன் எதிலும் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கைக்கும் அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உடைய பொருளாதாரத்தையும் இன்று நீங்க சீர்படுத்திக் கொள்வீர்கள். திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். கவலைப்படாதீர்கள். நீங்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி இருக்கும். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். லாபமும் கிடைக்கக்கூடும். காரிய அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக செயல்படுங்கள். திறமையால் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். அது மட்டுமில்லை, கொஞ்சம் மிகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டியிருக்கும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதை செய்தாலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். காரியங்களை நீங்க எச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் கவனம் இருக்கட்டும். கல்வியில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து மாணவர்கள் பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். சிறப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மனக்குறைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்து விட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர்தான் காரியங்கள் இன்று நடைபெறக்கூடும். கவலை மறந்து நீங்க செயல்பட வேண்டும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த வேலையில் முதலில் முடிப்பது என்ற குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் குழப்பம் இல்லாமல் செய்வதே சிறப்பு. தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க பாருங்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செலவுகளை ஒரு பக்கம் ஏற்படுத்திவிடும். அதனால் நிதானமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.